இங்க இருக்கக்கூடிய சென்சிட்டிவான மொழி அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அவர்கள் லாப நோக்கத்துக்காக செஞ்சா கூட எது விற்பனையாகும் அப்படிங்கிற அந்த பொருளை கையில் எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன் பாண்டே என்னை ஒரு சங்கி இல்லைன்னு சொல்றாரு? ஏன்னா அவருக்கு வந்து மார்க்கெட்ல பொழப்பு நடத்தணும். 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல வளர்றதுக்கு ஸ்கோப் இல்ல, இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம சங்கின்னு சொல்லிட்டோம்னா ஓடிடுவாங்க. விஜய் ஏன் பெரியார கூப்பிடணும்? தன்னை வந்து சங்கின்னு சொன்னா அவருக்கு கோவம் வருது. இப்ப சீமானிக்கே 4-5 வருஷம் கழிச்சு இப்பதானே அந்த பூச்சனிக்க நடந்து நான் ஒரு சங்கி சக நண்பன் அப்படின்னு வர்றாரு. இந்த 5 வருஷமா என்ன சொன்னாரு? 5 வருஷமா நான் சங்கியா அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் தான். அப்ப அதை பிடிச்சுக்கறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க ரூட் எடுப்பது போலவே இந்த கார்பரேட் அந்த ரூட் எடுக்க தான் செய்வாங்க. நாளைக்கு இவர்களுக்கு மிரட்டல் வரலாம், இவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகலாம். நார்த் இந்தியாவில் இவங்க சாக்லேட்டை கொடுத்துறேம்பாங்க, என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து உருட்டுறேம்பாங்க, அந்த டிக்டாக்கை தடை பண்ண மாதிரி டைரி மில்கை தடை பண்ணுறேம்பாங்க. இவ்வளவு ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, சர்ஃபெக்சலால பேன் பண்ண ஏற்கனவே இதுல டைரி மில்கே வந்து ஏதோ புகார் கொடுத்து மூட பார்த்தாங்க. அது எதுக்குன்றீங்க? காதலர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரி மில்க் கொடுக்குறாங்களாம், காதலிக்கிறதன் மூலமா மதம் மாறுறாங்களாம் எல்லாரும், அதனால சாக்லேட் தர. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? உன் மூளைய தோண்டி போதடா. அப்புறம் ஒருத்தன் காண்டம் கம்பெனியை பிற தடை பண்ணணும்னு தெரிஞ்சான். எதுக்குடான்னு கேட்டா, காதலனும் காதலியும் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே உடல் உறவு வச்சுக்கிறாங்க, அதனால காண்டம் தடை பண்ணிட்டு. சரி, நான் தடை பண்ணிட்டா என்னடா பண்றது அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஐடென்டிட்டி. காண்டம் தடை பண்ணிட்டு டேம்ஃபூன்ஸ் கொடுக்க போறியா? என்னடா பேசுறீங்க? யாரா நீங்க? எங்க இருந்தா இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு